இந்த ஆயுர்வேதா அண்ட் சித்தா வந்து நார்மல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து டிலே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சில கிரிட்டிக்ஸ்லாம் வந்து முன் வைக்கிறாங்க இந்த ஒரு கருத்தை. இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறாங்க, யாரை பார்த்தாலும் 20 years ஆஃப் டயபெட்டிஸ் மெடிசன், 15 years ஆஃப் தைராய்டு மெடிசன். எப்போ நிறுத்துவீங்கன்னா டாக்டர் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ இது டிலே இல்லையா? இதுவே டிலே தானே. வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டு when you are diagnosed with thyroid or diabetes or BP or கொலஸ்ட்ரால்லாம் என்ன இன்னைக்கு சரி பண்ணலாம், ஒரு 20 daysல சரி பண்ணுற ஒரு நார்மலான ஒரு டிசீஸ் வித் ஃபுட். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. சித்தா அண்ட் ஆயுர்வேதா மெடிசன்ஸ் எடுத்தாலுமே தப்பாக எடுத்தீங்கன்னா அதற்கான விளைவுகள் பின் விளைவுகள் இருக்கும். அதே மாதிரி அதை கரெக்டாக எடுத்தாலும் அதற்கான நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? அது உண்மையா? எல்லாமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். எல்லாமே மாடரேஷன் இஸ் த கீ. அலோபதி மெடிசன் பொறுத்த வரைக்கும் ஐ வுட் சே அது ஒரு எமர்ஜென்சி மெடிசன். எமர்ஜென்சி மெடிசனை நீங்கள் ரெகுலராக போட்டால் நம்மளே எமர்ஜென்சிக்கு போயிடுவோம். ஹியூஜ் டிபேட் பிட்வீன் த ட்ரெடிஷ்னல் இந்தியன் டயட்ஸ் அண்ட் மாடர்ன் டயட்ஸ். இப்போ இந்த கீட்டோ, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், அதுக்கப்புறம் கூட இந்த டீடாக்ஸ் டயட்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எது ஆக்சுவலாக ஹெல்தியான ஒரு விஷயம்? கீட்டோ ஒரு இன்டர்மீடியன்ட் எல்லாமே வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சு? ஏன்ஷியன்ட்லேருந்து தான் வந்தது. தீஸ் ஆர் ஆல் ரிசர்ச். இந்தியன்லேருந்து வந்து. எஸ் ஆஃப் கோர்ஸ். நிறைய பேர் டயட்டுங்கிற பேரில் ஒரு மீலை கட் பண்ணுறது, இதர் லைக் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை மிட் மீல் லஞ்சையோ, இது வந்து ஹெல்தின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் லீட் டு சம் டேஞ்சரஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? 80 kgsல வந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாப்பிட்றதே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஈட் அ லாட் ஆஃப் ஃபுட். 11 o'clock சாப்பிடுவேன், 3 மணிக்கு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் 3 to காலையில் 11 o'clock நான் பட்னி தண்ணி தான் குடிப்பேன்னு சொல்கிறது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். அவ்வளோ உடம்பு வந்துட்டு காயப்படக்கூடாது. இப்போ நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களையும் அந்த பசங்களும் பேசுது. இதெல்லாம் எதனால் வருது? 12th முடிச்ச உடனே MBBS, CA, TNPSC அதெல்லாம் படிக்கிறாங்க. ஐயோ கண் கூட இதெல்லாம் கேட்கவே முடியாது. they'll come with ovarian cyst, they'll come with migraine, they'll come with thyroid, they'll come with இந்த CAலாம் படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு முடக்குவாதம், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட தான் வராங்க. அவர் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருப்பது டாக்டர் ஷர்மிகா ஃப்ரம் டெய்சி ஹாஸ்பிட்டல்ஸ். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ வெரி மச். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் மெடிசன்ஸை சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் வந்து எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தா அது என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. பட் சித்தா அண்ட் ஆயுர்வேதா மெடிசன்ஸ் எடுத்தாலுமே தப்பாக எடுத்தீங்கன்னா அதற்கான விளைவுகள் பின் விளைவுகள் இருக்கும். அதே மாதிரி அதை கரெக்டாக எடுத்தாலும் அதற்கான நன்மைகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா? அது உண்மையா? ஏன்னா நேச்சுரல் மெடிசன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நீ என்ன வேணா சாப்பிடலாம் பாரு, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, அது ஒன்றுமே பண்ணாத உனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க. எல்லாமே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். எல்லாமே மாடரேஷன் இஸ் த கீ. அது மெடிசன்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இப்போது அலோபதி மெடிசன் பொறுத்த வரைக்கும் ஐ வுட் சே அது ஒரு எமர்ஜென்சி மெடிசன். எமர்ஜென்சி மெடிசனை நீங்கள் ரெகுலராக போட்டால் நம்மளே எமர்ஜென்சிக்கு போயிடுவோம். ஸோ சித்தா ஆயுர்வேதாக்கும் வந்துட்டு வி ஹாவ் சர்டன் பீரியட். 48 days எடுங்க, 1 year எடுங்க, 3 months எடுங்க, 90 daysன்னு சொல்லிட்டு வி ஹாவ் சர்டன் பீரியட். அந்த பீரியடில் தான் எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு சித்தா ஆயுர்வேதாவில் வி ஹாவ் சம் காயக்கல்ப மூலிகைகள்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அது வந்துட்டு உங்கள் டாக்டரே சொல்லுவாங்க, இந்த மூலிகையை நீங்கள் லைஃபுக்கும் எடுக்கலாம், பிரச்சனை வராது. ஃபார் எக்ஸாம்பிள் சித்தால் வந்துட்டு கருவேப்பிலையே ஒரு மூலிகை தான், புரியுதுங்களா? நம்ம லைஃப் ஃபுல்லாக கருவேப்பிலை சாப்பிட்றோம்ல, ஐயோ நம்ம டெய்லி கருவேப்பிலை சாப்பிட்றோம், நமக்கு எதாவது பிரச்சனை வந்துருமா? வராது. ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள் இன்னும் சூப்பர் மூலிகைகள் இருக்குது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். உங்கள் டாக்டர் சொல்கிற நேரம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அலோபதி எமர்ஜென்சி தான். உங்கள் டாக்டரே 2 weeks தான் ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் 2 weeks தான், ஸ்லீப்பிங் டோஸ் 2 monthsனால் 2 months தான். ஆனால் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்று வச்சுட்டு நம்ம தான் டெய்லி போட்டுட்ருக்கோமே. ஸோ அதுக்கு யூஸ் டு ஆகிறது தப்பு. சித்தாவோ ஆயுர்வேதாவோ ஹோமியோபதியோ நேச்சுரோபதியோ வாட் எவர் இட் இஸ், மாடரேஷன் இஸ் தி கீ. டாக்டர் சொல்கிற டைம் தான் இருக்கணும். ஓன் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு ஒர்க்கே ஆகாது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் சொன்னது வந்துட்டு இது எடுத்தால் சைட் எஃபெக்ட்ஸ் வருமானா, சித்தா ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு அனுபானம்னு ஒன்று இருக்குது. ஒரு மருந்துக்கு நெய் எடுக்கணும், ஒரு மருந்துக்கு தேன் எடுக்கணும், ஒரு மருந்துக்கு வந்துட்டு சுக்கு கஷாயம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு சிலதுக்கு ஒரு ஜூஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, பால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு காம்பினேஷனும் தெரிஞ்சிருக்கணும். இது பொதுமக்களுக்கு தெரியாது, டாக்டர்ஸ்க்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயம்.
ஸோ ஓன் மெடிகேஷன் சித்தாலையும் நாட் அலவுட் தான். ஓகே. ஸோ அது சொல்லும்போதே சொல்லிடுவாங்க, இதோட நீங்க எடுங்க எடுங்க இதை அப்படின்னு. ப்ரிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு இந்த மருந்துக்கு இதுதான், இதோட தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டாக்டர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா there's a very huge debate between the traditional Indian diets and modern diets. இப்போ இந்த கீட்டோ, intermittent fasting, அதுக்கப்புறம் கூட இந்த டீடாக்ஸ் டயட்ஸ் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எது ஆக்சுவலாக ஹெல்தியான ஒரு விஷயம்? டயட்டை பொறுத்த வரைக்கும் கீட்டோ ஒரு இன்டர்மிட்டன்ட் எல்லாமே வந்துட்டு எங்கேருந்து வந்துச்சு? ஏன்ஷியன்ட்லேருந்து தான் வந்தது. தீஸ் ஆர் ஆல் ரிசர்ச். இந்தியன்லேருந்து வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு, நம்ம சவுத்துலேருந்து போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே ரிசர்ச் பேஸ்ட் தான். யாருமே புதுசாக ஒரு விஷயத்த சர்ச் பண்ணுறதில்ல. தே ஆர் ரீசர்ச்சிங். ஆல்ரெடி இருக்கிறத வந்துட்டு திருப்பி அதை இன்னும் பெஸ்ட்டாக்கி சொல்கிறாங்க. ரீசெண்டாக நான் என்னமோ ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் பார்த்தேன். லேட் நைட் தூங்காதீங்க, இது இப்போ தான் நம்ம வந்துட்டு சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளோ வருஷமாடா பண்ணீங்கிற மாதிரி. டர்மரிக்கோட பெனிஃபிட்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்ச மாதிரி. கார்லிக்கில் இது இருக்குன்னா ஐயோ, நம்ம சித்தா புக்கில் எவ்வளோ ஜென்ரேஷன் முன்னாடி எவ்வளோ ஸ்லோவாக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி சயின்டிஃபிக் பேஸ்ட் எவிடன்ஸ் எடுத்து அதுக்குள்ளே நமக்கு நோய் வந்து நம்ம செத்தே போயிடுவோங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டயட்லாம் நமக்கு வருதுன்னா எவ்ரி டயட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு தனியாக எழுதப்படணும். ஓகே. இப்போ நான் வந்துட்டு இவ்வளோ வெயிட் குறைச்சேன், அதுக்கு நான் இதை தான் ஃபாலோ பண்ணுறேன்னு ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸரோ ஒரு டாக்டரோவே போட்டாலும் யூ ஷுட் நாட் பிலீவ் இட். ஸோ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்கலாம், ப்ரோட்டீன் ரிச்சாக எடுங்க. இப்போ கிட்னி பேஷண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே கான் ஃபாலோ தட். ப்ரோட்டீன் ரிச் உங்களுக்கு ஆகாது. ஸோ யூ ஹேவ் டு கம் டேக் ஒரு 200 கன்சல்டேஷன் எடுத்து உங்களுக்கு ஒரு டயட்டை வாங்கிட்டு அதை நீட்டாக பண்ணிக்கலாமே. ஸோ கீட்டோவும் தப்பு இல்லை, இன்டர்மிட்டன்ட்டும் தப்பு இல்லை பயோஃபிட்டும் தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் அதை மீடியாவில் பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் தப்பு. யூ கேன் டேக் அன் ஆன்லைன் கன்சல்ட். எல்லா டாக்டர்ஸும் ஆன்லைன் பண்ணுறாங்க. பக்கத்தில் விழுந்தா டாக்டர்ஸ் கோ டேக் அ பிளட் டெஸ்ட், டேக் அ ஸ்கேன், அப்புறம் உங்களுக்கான டயட்டை கஸ்டமைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போகிற வழி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ஆகும். ஸோ இப்போ நான் ரொம்ப ஓவராலாக சொல்ல, சும்மா இப்போ ஒரு டெஸ்டினேஷன் போகணுன்னா வென் காட் இஸ் வித் அஸ் அது ஈஸியாக ரீச் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் பாடிக்கு வென் யூர் டாக்டர் இஸ் வித் யூ கேன் ரீச் யுவர் டெஸ்டினேஷன் வெரி சூன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபாலோயிங் ஃபியூ டயட்ஸ். அண்ட் சித்தாக்கும் அலோபதிக்கும் டயட்டில் எந்த கான்ட்ரவர்சியும் வந்ததே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கீட்டோ தப்புன்னு நாங்கள் சொன்னதே இல்லை, இன்டர்மிட்டன்ட் தப்புன்னு நாங்கள் சொன்னதே இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் வேறு மாதிரி. இவங்க இன்டர்மிட்டன்ட் எடுக்கிறாங்க, நானும் இன்டர்மிட்டன்ட் எடுக்கிறேங்கிறது தான் தப்பு. ஸோ வேறு மற்றபடி எவ்ரி திங்ஸ். இப்படி ஒரு டயட் இருக்குது, ஒரு நாளைக்கு 100 பாதாம் சாப்பிட்ணும், காலையில் இவ்வளோ பாதாம், மதியம் இவ்வளோ பாதாம், நைட் இவ்வளோ பாதாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டயட்லாம் வரும்போது பாதாம் இஸ் ஃபுல் ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். அது டைஜஸ்ட் ஆகணும்னா யூ வில் நீட் சம் ஃபைபர். ஆஃப்கோர்ஸ் இதில் ஃபைபர் கொஞ்சம் இருக்குது, ஆனால் இன்னுமே நிறைய ஃபைபர் வேணும். இப்படிப்பட்ட டயட் வரும்போது வில் கரெக்ட் த டயட். அது டாக்டர் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணி நம்ம இப்படி இல்லை, இதுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டேஷனில் தான் எல்லாமே தெரியும் நமக்கு. மற்றபடி டயட்ஸ் வந்துட்டு இண்டிவிஜுவல் பேஸ்ட் தான். ஸோ யூ கான் கமெண்ட் ஆன் எனி டயட் இது தப்பு தெரியும்னு சொல்லவே முடியாது. ஸோ எதுவுமே ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது, எதையுமே ஜெனரலைஸ் பண்ண முடியாது. இண்டிவிஜுவல் பேஸ்ட். யா, ஸோ இண்டிவிஜுவல் பேஸ்ட் கஸ்டமைஸ்டு டயட்டாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ். ஓகே. மெடிசன்ஸ் அண்ட் டயட் எங்களை பொறுத்த வரைக்கும் உணவே தானே மருந்து. ஸோ கண்டிப்பாக கஸ்டமைஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நிறைய பேர் டயட்டுங்கிற பேரில் ஒரு மீலை கட் பண்ணுறது, இதர் லைக் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை மிட் மீல் லஞ்சையோ இல்லை டின்னரில் வந்து ரொம்ப மைல்டு டின்னர், அதை ஏர்லியாக நான் முடிச்சுக்கிறேன், அந்த மாதிரி அவங்களே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து லைக் வெயிட் லாஸ் இருக்கணும், வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்தின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இட் மைட் லீட் டு சம் டேஞ்சரஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? வாட் இஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? ஓகே, இப்போ என்னென்னா ரொம்ப மோசமான டயட்டில் வந்துட்டு நான் ஐ வுட் சே தட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது ஒரு மோசமான டயட். இப்போ வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக 11 o'clock விண்டோ பீரியடே வந்துட்டு 4 hours தான். 11 o'clock சாப்பிடுவேன், 3 மணிக்கு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் 3 to காலையில் 11 o'clock நான் பட்னி தண்ணி தான் குடிப்பேன்னு சொல்கிறது வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க். அவ்வளோ உடம்பு வந்துட்டு காயப்படக்கூடாது. ரெண்டாவது வந்துட்டு எல்லாருமே பண்ணுறது இந்த 80 kgsல வந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் சாப்பிட்றதே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா யூ ஹேவ் டு ஈட் அ லாட் ஆஃப் ஃபுட். நல்லா சாப்பிட்டா மட்டும்தான் வெயிட் லாஸ் ஆகுங்கிறதே பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது நல்லதை சாப்பிடணும், நல்லா அதுதான் அது நல்லா சாப்பிடுங்கன்னா நம்ம போய் ஜங்க் சாப்பிடக்கூடாது. அது பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நிறைய சாப்பிடணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லதா சாப்பிடணும். டயட்ரி ஃபைபர்ஸ் மாதிரி. ஃபைபர் மட்டும் இல்லவே, எல்லாம் காம்பினேஷன் தானே. ஆனால் இப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா 80 கிலோ நான் காலையில் வெறும் டீ தான் குடிக்கிறேன், நைட் வெறும் காஃபி தான் குடிக்கிறேன், மதியம் மட்டும் இத்தினோண்டு ரைஸ். இது 100% வெயிட் லாஸ் பண்ணாது. இது வந்துட்டு அப்படியே ஒரு 3 மாதம் இதை பண்ணிங்கன்னா ஒரு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் வந்துடும். முடக்குவாதம், தைராய்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இட் லீட். ஏன்னா பாடி இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ்.
நீங்கள் இவ்வளோ கம்மியாக உணவு போடும்போது ஸ்ட்ரெஸ் ஆகி எதையாவது, ஏன்னா இட் நீட்ஸ் வாட்டர், இட் நீட்ஸ் சர்டன் நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். இவ்வளோ பட்னி இருக்கிறது வந்துட்டு ஐ டோன்ட் லைக் ஒத்துக்கவே You're not மாட்டேன். advised. ஒமேடுன்னு ஒரு இது இருக்குது, 1 meal a dayன்னு சொல்லிட்டு. ஓ அப்படி ஒரு டயட் இருக்கு. ஒரு நாளுக்கு ஒரு டைம் தான் சாப்பிடுவாங்க. இது யார் சாப்பிடலன்னா நல்லா மெடிடேட் பண்ணுற ஒரு ஆள், ஒரு நாளைக்கு ஒரு 2 hours ஆஃப் மெடிடேஷன்ஸ், ஞானி அப்படிலாம் அவங்களாம் சாப்பிட்லாம். அண்ட் ரொம்ப ஒர்க் அவுட்லாம் இல்லாமல் ஒரு செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க அந்த ஒமேட் அந்த 1 meal a டேவையும் ரொம்ப நியூட்ரிஷியஸாக பவர் பேக்டாக எடுப்பாங்க. இன்னொன்று ஒரு சில ஃபாஸ்டிங் இருக்கும், குட்டி குட்டியாக எடுக்கிறது, ஸ்மால் போர்ஷன்ஸ் 2 hours ஒன்ஸ் மாதிரி எடுப்பாங்க. நிறைய சர்விங்ஸ்ல ஏன் நிறைய அது கூட இட் இஸ் ஓகே ஒன்லி. பட் ஆனால் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட பர்சனல் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும், ஸ்கிப்பிங் யோர் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் இட்ஸ் திஸ் ஒமேட் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் அது உங்கள் ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஏன்னா காலையில் எந்திரிச்சு ஒரு குட்டான டயட் அப்படின்னா சன்ரைஸில் சாப்பிட ஆரம்பிக்கணும், சன்செட்டில் முடிச்சிடணும். 5:30 ஷுட் பி யோர் லாஸ்ட் மீல். ஸோ யூ வில் பி அவுட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். எப்போ படுக்கணும் அவங்க 9 o'clock 9:45 அது பழகிடுங்க. அது ரொம்ப ஈஸியாக பழகும். 2 weeks நீங்கள் பண்ணிங்கனாலே your body will start to listen to yourself. ஓகே, ஓ இவன் சாப்பிட மாட்டா போல் இருக்கு, 2 வாரமாக பார்த்துட்டோம், she is not putting any food inside. ஓகே, நம்ம வந்துட்டு உள்ளே இருக்கிற ஃபேட்டை, உள்ளே இருக்கிற தேவையில்லாத செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு நீட்டாக வாழ ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு நோய்க்கு வந்துட்டு ஒரு தீர்வே கிடைக்கும். when you fast after sunset. ஸோ சர்க்காடியன் ரிதம், Yes. ஸோ அதை பற்றி சொல்லுங்க. இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சன் அண்ட் மூன் ஒன்லி. இப்போ சர்க்காடியன் ரிதம் அப்படின்னாலே ஸ்லீப் சைக்கிள், ஃபுட்டு, ஹார்மோன்ஸ் அதை ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணணும். சர்க்காடியன் ரிதம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஹார்மோன்ஸ் தான் எது எப்பப்போ சுரக்கணுமோ அதை அப்பப்போ சுரக்கிறோம். இப்போது பீரியட் சைக்கிள் ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது சர்க்காடியன் ரிதம் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா. ஆனால் இந்த காலத்தில் யாருக்குமே அது இல்லை. ஓகே, ஸோ இப்போ இது இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ நம்ம எடுக்கிறோம், இவ்வளோ லைட்ஸு, இதுவே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கும் நரம்புகளுக்கும் இது ஒரு ஸ்ட்ரெஸ் தான், இந்த லைட்டிங். அப்போ நாங்களாம் டெய்லி இதில் தானே இருக்கோம். தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங். அப்போ இதை நீங்கள் எப்படி ஹீல் பண்ணுவீங்க? நைட் சீக்கிரமாக தூங்கி மட்டும்தான் உங்களால் ஹீல் பண்ண முடியும். பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப். ஸோ வென் யூ ஃபாலோ த பயாலஜிக்கல் கிளாக் விச் இஸ் த சர்க்காடியன் ரிதம். ஸோ அந்த 9:45 ஸ்லீப் வந்துட்டு இட் இஸ் அன் அமேசிங் திங். அது ஒரு 3 நாள் நம்ம தூங்கினோன்னா 4வது நாள் ஒர்க்கில் வந்துட்டு நீங்கள் அவா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு இப்போ ஒர்க் முடியறதுக்கே 11 மணி 12 மணி, அது நாங்களாம் என்ன அதை நம்ம மேனேஜ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி லேட் நைட் ஜாப்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட்டில் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் ஹார்மோன்ஸ் இட் வில் ரெகுலேட் when you sweat out. நல்லா ஸ்வெட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் மார்னிங் அந்த வாக் போகிறேன், அதில் வேர்க்கவே வேர்க்காது. அதுக்கப்புறம் பண்ணுற ஜிம்லையும் அதுக்கப்புறம் பண்ணுற ரன்னிங் ஆர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் தான் வேர்க்கும். வாக்கிங் இஸ் ஃபார் ஜஸ்ட் மைண்டு, லாங் லைஃபு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் வாக்கிங். அந்த வேர்க்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 12 o'clock தூங்க போகிறீங்க, மார்னிங் கரெக்டாக ஒரு டைம் வச்சு நம்ம எந்திரிச்சு ஒரு 45 minutes ஆஃப் இன்டென்ஸ் ஒர்க் அவுட்டில் அது பேலன்ஸ் ஆயிரும். ஓகே, எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடாது, ஏதாவது ஒன்றாவது பண்ணிடணும். ஓகே, அந்த ஸ்வெட்ல தான் நீங்கள் சொல்கிறீங்க, வந்து காம்பேட் பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்க் அவுட் வந்துட்டு அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணிக்கூடும். ஏன்னா நமக்கு எல்லாம் சிட்டிங் டைப் ஜாப் தானே, எதையும் தூக்குறது இல்லை, மூட்டை தூக்குறது எதுவுமே இல்லை, ஒன்லி மைண்டு. இப்போ வந்து நீங்கள் மைண்டுன்னு சொல்லி முடிச்சிங்களே, ஸோ அங்கேருந்தே வரலாம். இப்போ ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் ஹெல்த், இப்போ நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த காலம் போய் இப்போ வந்து குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களையும் அந்த பசங்களும் பேசுது. இதெல்லாம் எதனால் வருது? அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் சித்தாலையோ இல்லை மாதிரி இது மாதிரி நேச்சுரல் மெடிசன்ஸ் வச்சு இதை ட்ரீட்மெண்ட் உண்டா, இல்லை லைஃப் ஸ்டைல் தாங்க சேஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்வீங்களா? ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசணும்னா நான் 4 நாவலே எழுதுவேன். அந்த மாதிரி 24 hours நம்ம பேசலாம்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பேஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. சின்ன வயசில் நான் வந்துட்டு 1st-லேருந்து 4th வரைக்கும் ஹாஸ்டலராக இருந்தப்போ எங்கள் ஸ்டடின்னு ஒரு ஹார் இருக்கும். ஓகே, 6:30 to 7:45 ஒரு ஸ்டடி ஹார் இருக்கும். அப்போ நாங்கள் 2nd standardல படிக்கும்போது இப்படி வச்சாலே திட்டுவாங்க, என்ன உனக்கு தலைவலி இந்த வயசுல, எதுக்கு தலையில கை வைக்கிற அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஒரு மேஜரான விஷயம் செல்ஃபோன்ஸ் மட்டும்தான். ஐ வுட் சே லாட்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் டைம். தேர் இஸ் நோ, இப்போ அப்பார்ட்மெண்ட்டே இருந்தாலும் அந்த 1 hour விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் டேஞ்சராக இருக்குது நம்ம நாடு அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. அண்ட் ஸ்ட்ரெஸ் பிரேக்கர்ஸ் வந்துட்டு சன்லைட் அண்ட் மூன்லைட் தான், அதுவும் நமக்கு கிடைக்கிறது இல்லை. கிட்ஸ் வந்துட்டு 6:30 வேன் வருது, எனக்கு என்ன 6:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போய் என்னடா பண்ண போகிறீங்கன்னு தான் நமக்கு இருக்கு. கேட்டால் 8 o'clock ஆரம்பிச்சு 2 o'clock முடியுதுங்க. இந்த டைமிங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. நமக்கெல்லாம் ரொம்ப சூப்பர் டைமிங் 9:30 to 5:30. அப்படியே அந்த சன்ரைஸையும் பார்த்துருவோம், சன்செட்டையும் பார்த்துருவோம். பிடி பீரியடே இப்போ இல்லை. இதெல்லாம் வந்துட்டு தான் கிட்ஸுக்கு வந்துட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ். மெயின் வந்துட்டு இந்த ஸ்க்ரீன் டைம், ஸ்க்ரீன். ரீசெண்டாக ஏதோ ஒரு நாட்டில் வந்துட்டு ஸ்க்ரீன் டைமே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. தே ஸ்டார்டட் திஸ் ஓல்ட் ட்ரெடிஷன் ரைட்டிங் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ அது வந்துட்டு ஒரு மாதிரி புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குல்ல ஆஃப்டர் கோவிட்லாம்.
ஸோ இது ஒன்று. இந்த கிட்ஸு அதாவது இந்த 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஒன்லி ஸ்க்ரீன் டைம். அண்ட் பேரண்ட்ஸ் வந்துட்டு அடித்து தூங்க வைக்கிறதே இல்லை. நான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விளையாட்டுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாண்டா அவங்க விளையாண்டே தான் இருப்பாங்க நைட் ஃபுல்லாக. நோ, நம்ம வளர்ந்தப்போ வந்துட்டு ஒரு 8:30 ஆகும்போது ஸ்க்ரீன் எல்லாம் மூடி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சுருவாங்க. நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ்டாக தூங்கணும், பட் ஸ்டில் தூங்கணும். அதுதான் இப்போ வந்துட்டு ஈவன் when we are 30 we don't look அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போது when I see 18, 19 பார்க்கும்போது ஏஜிங் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னால் நம்பவே முடியல. என்னடா வயசு அப்படின்னா 18க்கா அப்படிமா 18ஆ ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ டாக்டர் தான் உண்மையை சொல்ல முடியும். இல்லை இந்த ஏஜுக்கு நீ கொஞ்சம் இன்னும் ஏஜிங் ஜாஸ்தியாக இருக்குது, யூ ஷுட் ரிவர்ஸ் யுவர் ஏஜ், அதுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். ஸோ அது ஒன்று. ஆஃப்டர் ஒரு 8th ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் 12th முடிச்ச உடனே எம்பிபிஎஸ், சிஏ, டிஎன்பிசிஏ அதெல்லாம் படிக்கிறாங்களா? ஐயோ கண் கொண்டு இதெல்லாம் கேட்கவே முடியாது. they'll come with ovarian cyst, they'll come with migraine, they'll come with thyroid, they'll come with இந்த சிஏலாம் படிக்கிறவங்க எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ல வந்துட்டு முடக்குவாதம் rheumatoid arthritis-ஓட தான் வராங்க. நிஜமாவா? நோ ஸ்லீப். நான் தான் டெய்லி பார்க்குறேனே. போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? எஸ், பாய்ஸ் மேக்ஸிமம் இப்படி வர மாட்டாங்க, மேக்ஸிமம் கேர்ள்ஸ் தான். ஓ, பாய்ஸ் ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னா தே டேக் எவ்ரிதிங் ஈஸி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நான் அப்படி நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் தான்? கேர்ள்ஸ் தான். எஸ், 99 ஒரு 60 to 70% கேர்ள்ஸ், ஓகே, 30% பாய்ஸ் வருவாங்க. பாய்ஸ்லையுமே வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த ஃபேமிலி ப்ரெஷரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் தான் என் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். ஆனால் எல்லாமே ஈஸியாக எடுத்துட்டு இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதே வந்துட்டு வெளியே போய் டீ குடிச்சு ஃப்ரெண்ட்ஸோட இருந்தா கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஈவன் ஆஃப்டர் தேர் மேரேஜ் தே பிளே கிரிக்கெட். காலையில் எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே பார்த்தீங்கன்னா 80% மேல் மட்டும் தான் வாக்கிங் போவாங்க, ஃபுட்பால் வாலிபால்லாம் இருக்கும். கேர்ள்ஸ் எல்லாம் வரதே இல்லையே. ஸோ அந்த ஒரு இது இருக்கிறனால நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 70% ஃபீமேல் தான் வருவாங்க வித் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ். கைஸ் வந்துட்டு தே கம் வித் ஹார்ட் அட்டாக்ஸ். சின்ன பசங்கள்லேருந்து அந்த சொன்னேனே சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. 2 தங்கச்சிங்களுக்கும் நான் தான் மேரேஜ் லோன் எடுத்து நான் அவங்களுக்கு பண்ணி வச்சேன், இந்த லோனை நான் அடைச்சிட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும், இந்த தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி தான் இவங்க போய் சிக்கிக்கிறது. மற்றபடி இதுதான் பேசிக்காக நடக்கிற ஒரு விஷயம். நீங்கள் நிறைய தடவை ஆட்டோ இம்யூன் பற்றி சொன்னீங்க. அந்த ஆட்டோ இம்யூன்னா அது கரெக்டாக எங்களுக்கு புரியுற மாதிரி, லேமனுக்கு புரியுற மாதிரி ஒரு விஷயம்னா? ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் தமிழில் சொல்லணும்னா தன்னுடல் தாக்கி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளோட செல்ஸ் வந்துட்டு நமக்கு எதிராக ஒர்க் பண்ணுற ஒரு விஷயந்தான். இது எதனால் மேஜராக வரும் அப்படின்னா, இப்போது எப்படி சொல்கிறது, கரெக்டாக இப்போ ஆஃப்டர் ப்ரெக்னென்சின்னு வச்சுக்கலாம். ப்ரெக்னென்சி ஒரு ஹாப்பி ஜேர்னி, ப்ரெக்னென்சி ஆஃப்டர் ப்ரெக்னென்சி இந்த போஸ்ட் ப்ரெக்னென்சி ஒரு ஹாப்பி ஜேர்னியாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை நமக்கு. போஸ்ட் ப்ரெக்னென்சி இல்லைனா ப்ரெக்னென்சி வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது, 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனேன், இல்லை லேட் ப்ரெக்னென்சிலாம் வரும்போது ஹை ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, ஹை கார்டிசால் ப்ரொடக்ஷன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வீக்லி த்ரைஸ் ஆகுது அழுவாங்க யாருக்கும் தெரியாமல் அப்படி. ஏன்னா என் ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கிறது இல்லை, மாமனார் மாமியாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை, நமக்குன்னு ஒரு ரொட்டீன், ஒரு எமோஷன் சப்போர்ட்டே இல்லை. உடம்பு வந்துட்டு ப்ரெக்னென்சி இஸ் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி வென் யூ ஹேவ் அ வெரி குட் பார்ட்னர். அண்ட் அந்த பாடி சேஞ்சஸ் வந்துட்டு அந்த 10 மாதம் தான் இருக்கும். அது இவ்வளோ உங்களோட ஜென்ரேஷன்லேயே வந்துட்டு நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் நடக்க போகுது. அதை எம்ப்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். உடம்பு போட்டாலே ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்கல்ல, இப்போ கொஞ்சோண்டு வயிறு இருந்தாலும் ஸ்ட்ரெஸ், அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் குட். அதெல்லாம் வச்சுட்டு போஸ்ட் ப்ரெக்னென்சியில் வந்துட்டு குழந்தை பார்த்துக்கும் போது ஃபுல் நைட் முழிக்கிறாங்கன்னா கரெக்டாக 4th month ஆஃப்டர் த பேபி இஸ் பார்ன் தே ஹேவ் திஸ் ரிமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒரு விஷயம். தே கம் வித் இங்கே குட்டி குட்டி மைனர் ஜாயின்ட்ஸ் வந்து மேஜர் ஜாயின்ட்ஸ் பெயின் தான் வருவாங்க. ப்ரெக்னென்சி அப்பவே தைராய்டு வந்துடுதே, தட் இஸ் ஆல்சோ ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் தான். ஸோ எல்லாமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இது ஒன்று வர்றதுக்கான மெயின் ரீசன். 2வது மெயின் ரீசன் வந்துட்டு நல்லா வேலை செய்வாங்க, ஏகப்பட்ட ஒர்க், மைண்ட் ஒர்க் எல்லாமே இருக்குது, ஆனால் கம்மியாக சாப்பிடுவாங்க. இது வந்து டியூரிங் ப்ரெக்னன்சி ஜென்ரலாக பேசும்போது இதெல்லாம் வந்துட்டு ஒரு 45-35 வரும். ஏன்னா நான் பார்க்கவே இல்லை, என் 2 குழந்தைங்களை வளர்க்குறக்கே எனக்கு டைம் சரியாக போச்சு. நான் காலைல டீ பிஸ்கெட், நான் மதியம் அண்ட் ஒரு ஆள் தான் இருப்பாங்க வீட்டில், ஒரு ஆளுக்கு எதுக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுருவாங்க. ஸோ லெஸ் நியூட்ரிஷன், நோ நியூட்ரிஷன்னு சொல்லலாம். அவங்களுக்கும் இந்த ஆட்டோஇம்யூன் நியூட்ரிஷன் எஸ் அப்படிலாம் வரும்போது என்ன ஆகும்னா பாடியில் இருக்கிற செல்ஸ் கேட்டே இருக்கும், எனக்கு சோறு போடு, கிவ் மீ சம்திங்னு. நம்ம போடாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறோம். அப்போது நானே என்ன சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு தன்னைத்தானே தாக்கிறதுக்கு பேர் தான் ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸ். ஸோ நான் சொல்லுவேன், நீ என்ன தான் சாப்பிட்டுட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஹாவ் ஃபுட் அண்ட் க்ரை.
அண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லிடுவோம். என்னோட நிறைய ரீல்ஸில் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு அழுகி என்னமோ பண்ணு, அது ரெண்டையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த இன்டகிரேட்டட் மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த ஆயுர்வேதா அண்ட் சித்தா வந்து நார்மல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வந்து டிலே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சில கிரிட்டிக்ஸ்லாம் வந்து முன் வைக்கிறாங்க இந்த ஒரு கருத்தை. இதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் ஒன்று கேட்குறேன். இப்போ ஒரு இங்கிலீஷ் மெடிசன் எடுக்கிறாங்க, யாரை பார்த்தாலும் 20 years ஆஃப் டயபெட்டிஸ் மெடிசன், 15 years ஆஃப் தைராய்டு மெடிசன். எப்போ நிறுத்துவீங்கன்னா டாக்டர் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ இது டிலே இல்லையா? இதுவே டிலே தானே. வாழ்க்கை ஃபுல்லாக வந்துட்டு when you are diagnosed with thyroid or diabetes or BP or கொலஸ்ட்ரால்லாம் என்ன இன்னைக்கு சரி பண்ணலாம், ஒரு 20 daysல சரி பண்ணுற ஒரு நார்மலான ஒரு டிசீஸ் வித் ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ இதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு கொலஸ்ட்ராலுக்கு 20 வருஷமாக மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது டிலே இல்லையா? அதுவே டிலேட் தானே. ஸோ வென் யூ கம் டு ஆயுர்வேதா அண்ட் சித்தா, நாங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பொறுத்து தான். இப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சினா ஐ டெஃபினெட்லி கோ டு அலோபதி. ஆமாம், அலோபதி மெடிசன் பற்றி நான் பேசும்போது எப்போவுமே அதை நான் எப்படி ரெஃபர் பண்ணுவேன்னா, இட் இஸ் அ லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட் தான். அது எப்பவுமே லைஃப் சேவிங். ஏன்னா எங்கள் ஃபேமிலியே நிறைய பேருக்கு அது நிறைய உதவி இருக்குது. ஆனால் தட் cannot be a ரெகுலர் ட்ரீட்மெண்ட். அதை வந்துட்டு மக்கள் புரிஞ்சே ஆகணும். ஆனால் இப்போது 95% நான் ஐ வுட் சே எல்லாமே எமர்ஜென்சி தான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம். எமர்ஜென்சி மட்டும்தான் ரெகுலராக எடுக்கும். இன்றைக்கி எனக்கு சுகர் வந்துட்டு ஒரு 400 இருக்குது, அதை இறக்கணும் இன்றைக்கே, நாளைக்கு ஒரு சர்ஜரி இருக்குன்னா அதுக்கு தான் நான் சுகர் மாத்திரை போடணும். இம்மீடியட்டாக அதை குறைக்கிறதுக்கு நான் சுகர் மாத்திரை போடலாம். ஆனால் இப்போ என்னென்னா, நான் டெய்லி சுகர் சாப்பிடுவேன், டெய்லி காஃபி குடிப்பேன், நான் டெய்லி ஏற்றுவேன் சுகரை, டெய்லி இறக்குவேன். புரியுதுங்களா? என்னோட பேஷண்ட்ஸே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், இன்சுலின் ஜாஸ்தி பண்ணி போட்டுக்கிட்டேன். ஏன்னா என்னால் அங்கே இருக்கிற ஜிலேபியை நிறுத்த முடியாது, நான் ஒன்றில் நிறுத்த மாட்டேன், செல்ஃப் கண்ட்ரோல் 0. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, அண்ட் நிறையா பேஷண்ட்ஸ் கிட்ட நான் கேட்கும்போது, டயட் என்ன கொடுத்தாங்க, டயட் ஒன்றும் கொடுக்கல, இதுதான் வரும் எல்லாத்துக்கும், டயட்டை கொடுக்காம என்னடா டாக்டர் அப்படி தான் எனக்கு இருக்கும். ஆனால் அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அலோபதி டாக்டர்ஸ் தே see more than 100 cases per day. அப்போ அவங்க வந்துட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் உட்காந்து டயட்டை ஃபாலோ பண்ணுங்க, வாக்கிங் ஒன்றை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாலே நம்ம 20 வருஷம் வாக்கிங் போனீங்களான்னா இல்லை டைம் இல்லைங்கிறீங்க. அப்போ உங்ககிட்ட உட்காந்து நான் டயட்டை சொல்லி வேஸ்ட் தானே. நம்ம தானே அதை தெரிஞ்சுக்கணும். எவ்ரிபடி நோஸ், ஆல் த டயபெட்டிஸ் பேஷண்ட் தே நோ டு, அவங்க நடக்கணும்னு தெரியும், சீக்கிரம் தூங்கணும்னு தெரியும், மாவுச்சத்து கம்மி பண்ணணும்னு தெரியும், பட் தே டோன்ட் டூ இட். ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும்னு தெரியும், ஆனால் பண்ண மாட்டேன். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் டாக்டர்ஸும் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமமாக நம்ம சொல்கிறது. இப்போது வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொல்லுவேன் டயட் கொடுக்கலையா, சரி நான் டயட் கொடுக்குறேன், டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள், மெடிசன்ஸ்லேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லுவேன். அதை நம்ம மண்டையை கழுவி கொண்டு வர்றதுக்குள்ளே எனக்கு அது வரைக்கும் 1 வருஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு when they see the results, மெடிசன் இல்லாத ஒரு லைஃபு, மெடிசன் இல்லாத ஒரு ஸ்கின்னு க்ளோ, ஹேரு, பாடி ஒல்லி ஆகிறது, ஷேப்பாக வர்றது, இது ஒரு 4 or 5 months பார்க்கும்போது அவங்களே மாறுவாங்க. ஓகே, நான் வந்துட்டு இவ்வளோ இப்போ 1 year ஆஃப் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் என்ன ஆகும்னா, 55 வயசுன்னு இருக்கவங்க 45 வயசு இருக்க ஏஜ் ரிவர்ஸ் ஆகும் when they follow. அப்போ அதை ரசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆப்வியஸாக வந்துட்டு ஸ்வீட்ஸ் கம்மி பண்ணிடுவாங்க. தேனோ ஓகே, நம்ம இந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம இவ்வளோ நல்லா இருக்கலாம், we can live more, 60 கூட 40 மாதிரி இருக்கலாம், அந்த ஒரு ஆசை வந்தோடனே தேவஸ்ட். ஆனால் அதை கொண்டு வரதுக்கு நாங்கள் ஒரு ரொம்ப கஷ்டப்படுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ கிளிட்ஸ். தேங்க்யூ நன்றி. வணக்கம். அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், வேர் டேஸ்ட் மீட்ஸ் எலகன்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.